نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. عن عمر رضي الله تعالى عنه قال: كنت أنا رجال من الأنصار في بني أمية بن زيد وهي من أوائل المدينة وكنا نتوافق إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு நல்ல செய்திகள், மார்க்கத்திற்குரிய சம்பந்தப்பட்ட செய்திகள் மார்க்கம் கிடைக்கின்றது, வெகு தொலைவில் இருக்கின்றோம் என்றால் அது முறை வைத்து கூட தேடிக்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நானும் எனதுடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களில் ஒருவரான உமைய் இப்னு கஅப், உமைய் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே இருந்து கொண்டிருந்தோம். அப்ப நாங்க ரெண்டு பேரும் எப்படி நாங்க செஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். ஏன்னா எங்களுடைய வீடு மதீனாவில் மிகவும் தூரமான ஒரு உயரமான இடத்துல இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சுபஹுடைய நேரத்துல போனோம்னா, ஃபஜ்ருடைய நேரத்துல இது போல தொழுகை முடிச்சோடனே உட்கார்ந்து அன்னைக்கு அவங்களுக்கு என்ன வகைகள் வரப்பட்டது, நிகழ்வுகள் நேரப்பட்டது, அல்லது கனவுகளுக்குரிய விளக்கங்கள், மார்க்கத்துடைய சட்டங்கள், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய வளமைகள் உள்ளவர்கள். இது செஞ்சுட்டு வருவாங்க. அப்ப ஒரு நாள் நான் போவேன், கேட்டு எனக்காக வேண்டியும் சேர்த்து அவர் கேட்டு வருவாரு, கேட்டு சொல்லுவாரு. ரெண்டாவது நாள் நான் போவேன், நான் போய் கேட்டு அவருக்குரிய செய்தி எழுதிருந்துச்சுன்னா அதை சொல்லுவேன். இப்படி நாங்க ரெண்டு பேரும் முறை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் போய் சென்று கேட்டு வந்துட்டு இருந்தோம். அவருடைய ஒரு சமயம் அவருடைய முறை வந்த பொழுது அன்சாரி தோழர் போயிருந்தாரு. அப்ப வந்தவர் வேகமாக என்னுடைய வீட்டுடைய கதவை வேகமா தட்டினாரு ஒரு பதட்டத்துல. அப்ப நான் பார்த்தேன், என்ன இது, ஏன் இந்த பதட்டத்தை தட்டாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் கேட்டேன், என்னப்பா என்ன ஆச்சு, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியர்களை அனைவர்களையுமே விவாகரத்து செய்து விட்டார்கள் என்பதாக ஒரு செய்தி பரவிக் கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கின்றது. இந்த செய்தி கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு உடனே அவங்களுடைய மகளாருடைய வீட்டிற்கு, அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் வீட்டுக்கு வேகமாக அங்க பார்க்கிறாங்க, தன்னுடைய மகள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எல்லாத்தையும் விவாகரத்து செய்து விட்டாங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல என்னான்னு, ஆனா அப்படி பரவிக்கிட்டு இருக்கு, செய்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நேர உமர் ரலியல்லாஹு தஆலா எங்க போயிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய துணைவர்கள் விவாகரத்து செய்து விட்டீர்களா என்று அவங்க கேட்டாங்க. அப்ப உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நான் அப்படிலாம் ஒண்ணும் செய்யல, என்னுடைய மனைவிகளை நான் விவாகரத்து செய்யல, ஆனா கொஞ்சம் கோபத்துல ஒரு மாசம் நானே உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு நான் சொன்னதை
நான் விவாதத்தெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு? அதாவது இவர்களுடைய முறை வைத்து போறாங்க, நிகழ்ச்சிகள் என்ன நடந்ததுன்னு தெரியாது, உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்வுகளும் மார்க்கத்தை பற்றி தெரிய வேண்டும் கூடிய அக்கறைகள் இருக்கும் பொழுது, நாம் ஒருவருக்கொருவர் இருக்கும் பொழுது நம்மளால முடியல. என்ன, ஒரு கடையில இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பிசினஸ்ல இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஓனர் ஓனரும் முஸ்லீமாக இருப்பார், தொழிலாளியும் முஸ்லீமாக இருப்பாங்க. அப்படின்னா அப்ப நீ ஒரு வக்துக்கு, நீ ஒரு இதுக்கு போயிட்டு வா, ஒரு பள்ளிக்கு முன்னாடி தொழில் போயிட்டு வா, 2வது நீ போயிட்டு வந்தாலும் நான் போய் தொழுகிட்டு வர்றேன். ஓனர் மாத்திரம் போறது, தொழிலாளரை அனுப்பிச்சு விடுறது இல்ல தொழிலாளியை மட்டும் அனுப்பிச்சு விடுவாங்க, ஓனர் வர மாட்டாங்க. அது அல்ல, தொழுகை எல்லோருக்கும் கடமையாக இருக்கின்றது, மார்க்கம் தெரிவது எல்லோருக்கும் கடமையாக இருக்குது. அப்ப எல்லோரும் நாம் பகிர்மானத்துடன் இதில் வாழ வேண்டும் என்பதுதான். சரி, இந்த நிகழ்வுகளுடைய ஒரு சிறிய ஒரு சுருக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன நடந்துச்சு, ஏன் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைகளை சொன்னாங்க, இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குமே ஒன்று போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அதாவது மாசம் இவ்வளவு உங்களுக்கு செலவுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு இப்போ உள்ள கணக்கு நம்ம சொல்றோம், ஒரு 10,000 ரூபாய் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன் மாசம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. இவங்க ரசூலுல்லாஹி இதோட கொடுத்துருவாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கையில இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நினைஞ்சாங்க, நமக்கு கொஞ்சம் காசு பத்த மாட்டேங்குது, ஒண்ணு கொஞ்சம் கேட்போம் அப்படின்ட்டு மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரசூலுல்லாஹி இந்த கோரிக்கையை வச்சு முன் வர்றாங்க. அது ஒரு ஸ்ட்ரைக் போல, ஸ்ட்ரைக் போல செய்யறாங்கல்ல, இந்த லேபர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம போய் ஓனர்கிட்ட கேட்போம், அது போல இவங்க மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரசூலுல்லாஹி கேட்போம் அப்படின்னு வர்றாங்க. அந்த சமயத்தில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கோபப்பட்டு விட்டு, நீங்க எப்படியா இருக்கீங்க, ஒரு மாசத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்ட்ட யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு தோச்சுக்கிட்டு பரணி மேல உட்கார்ந்துக்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடிய சமயங்களில் அந்த வார்த்தைகள் உபயோகித்தார்கள் மொத்தத்துக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்யறார், தீர்த்தவில்லை அப்படிங்கிறதா நாம் பார்க்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நமாக்கி அல்லாஹ்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.